ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி ஜனவரி 20 நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சு, அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷனில் 25,500 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லேயும் புட்லேயும் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாங்களா? வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வீக்லி எக்ஸ்பெரி. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பெரி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஓஆர்பி பிரேக் அவுட் பண்ணி ஒன் சைடாக தான் மார்க்கெட் ரேலியாக இருக்குது, புட் சைடு தான். ஸோ இந்த மாதிரி ஒன் சைடு ரேலியிலுமே நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்தே ட்ரெண்டு வந்து செல்லிங்கில் தான் இருந்தது. ஸோ நமக்கு எதுவுமே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை கால் ஆப்ஷன் சைடில். அதேமாதிரி புட் சைடு வந்து என்னென்ன என்ட்ரி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் என்ட்ரி ப்ரையாரிட்டியாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள் 9:16 ரிட்டன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அங்கேருந்து ஐ கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். ஸோ அங்கே ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸ்கேல்பிங் முடிஞ்சிச்சு மார்னிங் செக்ஷன்லேயே. அதுக்கப்புறமேட்டு நமக்கு மார்க்கெட் அங்கேருந்து ஒன் சைடாக ரேலி ஆகிடுச்சு. ஸோ என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து வரல. அதுக்கப்புறமேட்டு இது ஒரே ஒரு மார்னிங் செக்ஷன் மொமெண்டம் மட்டும்தான், அதுவும் நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதேமாதிரி நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் எல்லாமே என்னென்ன என்ட்ரி சிக்னல் ரெட்டில் தான் இருந்தது, செல்லிங்கில் இருந்தது. ஸோ நமக்கு இதுலேயுமே நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. அதேமாதிரி பாருங்கள் நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து எக்ஸிட் மார்க் பாருங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி இன்றைக்கி என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 10:55 வந்தது. அந்த ஒரு என்ட்ரி வந்து பார்த்தா பெருசாக மூமெண்டம் ஆகலை, ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்களேன், நமக்கு 12:05 என்ட்ரி வந்தது, ரிட்டன் அகைன் என்ட்ரி, ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அதுக்கப்புறமேட்டு எக்ஸிட் மார்க்கே எதுவும் வரல. அப்புறம் ரிட்டன் வந்து பார்த்தா 2:25 எக்ஸிட் வந்தது, லோ கட் ஆகலை. அங்கேருந்து ரிட்டன் உங்களுக்கு என்ட்ரி கண்டினியூஸிங் தான். அடுத்து வந்து பார்த்தா நீங்கள் 3 o'clock க்ளோசிங்கில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிருப்பீங்க இங்கே. ஸோ அப்போ இந்த மூமெண்டம் வந்து பார்த்தா நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் சைட் ரேலியிலையுமே நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு எப்படி மூமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நீங்கள் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறதுக்கு எப்படி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் எப்படி நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி. ஓகேங்களா? 1 மினிட் ஸ்கேல்பிங் என்ட்ரி ஆகட்டும், அதேமாதிரி 5 மினிட்ஸ் செலக்டிவ் என்ட்ரிஸ் ஆகட்டும், எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் எக்ஸ்பெரி அன்றைக்கும் கூட. ஓகேங்களா? அதேமாதிரி நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணிக்கிறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.